ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि ध्रुवाणीतिर्मतिर्मम। राजविद्या राजगुह्यं पवित्रमिदमुत्तमम् प्रत्यक्षावगमं धर्म्यं सुसुखं कर्तुमव्ययम्। இப்பொழுது திரு ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. போன தொடரில் நாம் ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது நமக்குள்ள ஒரு பெரிய தயக்கம் இருக்கு. என்ன தயக்கம்னா, நாம் ஒரு காரியம் பண்ணுறோம். அந்த காரியம் பண்ணும் பொழுது மற்றவர்கள் அதை எப்படி அங்கீகரிப்பாளோ, அதை ஏற்பாளர்களோ மாட்டார்களோ, அது நமக்கு முடியுமோ முடியாதோ, ஒருவேளை 4 பேர் நம்மளை கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதான ஒரு தயக்கம் நம்மக்கிட்ட உண்டு. அந்த மாதிரி ஒரு தயக்கத்தினால் நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய திறமைகளை நாம் வெளிக்கொணராமலேயே நமக்குள்ளேயே உள்ளே வைத்து புதைத்து விடுகிறோம். அதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கலாம், அந்த வாய்ப்பை நாம் உபயோகப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறோம். அந்த சமயத்தில் நமக்கு தட்டி கொடுத்து தைரியத்தை கொடுப்பவர்கள் யார்? நமக்கு ரொம்ப அந்தரங்கம்னு அர்த்தம்னா ரொம்ப ரொம்ப இன்டிமசி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், அல்லது நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கலாம். அவர்கள் நம்மளை தட்டி கொடுத்து, இல்லை பரவாயில்ல, இந்த காரியத்தை நீ பண்ணு, மற்றவர்களுடைய விமர்சனத்தை பற்றி நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. அதாவது நாம் செய்யக்கூடியதான விஷயம் தவறாக இருந்தது என்றால் மட்டும்தான் நாம் மற்றவர்களை குறித்து கவலைப்பட வேண்டுமே தவிர்த்து, அது தவறான விஷயம் இல்லை, அதுக்காக மற்றவர்கள் ஏற்கிறார்களோ இல்லையோன்றதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இதை நாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படி கேட்டால், வெளிப்படுத்த வேண்டிய விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டிய சமயத்தில் வெளிப்படுத்த வேண்டும். சுவாமி ரொம்ப குழப்பறீங்களேன்னார். இல்லை, ஒன்றும் குழப்பலை, கிளியராக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை மூடி வைக்கணும்னா மூடி வைக்கணும், ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் வெளிப்படுத்த வேண்டும். ரெண்டுத்தையும் நாம் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய தயக்கத்தினால் நாம் என்ன பண்ணுறோம்னா, எது வெளியில் வரணுமோ அதை மூடி வச்சுடுறோம். சில சமயம் பதட்டத்தினால் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால், எது வெளியில் வரக்கூடாதோ அதை வெளிப்படுத்துகிறோம். கரெக்டாக? இது இந்த பதட்டத்தினுடைய தானே காரியம். இது ஒன்று தயக்கம் அல்லது பதட்டம். தயக்கம் வந்தால் என்ன பண்ணுறோம், ஒன்று உலகத்திற்கு போய் சேரணும், வெளியில் வரணும்,
அப்படி வர வேண்டியதை வர விட்டாமல் தடுத்துடுறோம். தயக்கம், பதட்டத்தில் என்ன பண்ணுறோம், எது தேவையில்லையோ அதை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஒரு திருஷ்டாந்தம், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இன்னைக்கு அண்டர் த ஸ்கை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத ஹியூமன்ஸே கிடையாது. அத்தனை பேரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? எவ்ரிபடி இஸ் யூஸிங் தி வாட்ஸ்அப். ஓகே ஃபைன். நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை நாம் இன்னொரு முக்கியமான ஒரு நபருக்கு அதை தெரிவிக்கணும். அவரை தவிர மற்றவர்களுக்கு போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம், நாம் அந்த மெசேஜை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பர்சனுக்கு நாம் அனுப்புகிறோமோ அவருடைய பேரை நாம் டைப் பண்ணுவோம். சர்ச்சில் அந்த பூத கண்ணாடியில் போய் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணால் என்ன ஆகும், இப்போ ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் வச்சுக்கோங்க. நமக்கு ரங்கராஜா தெரியும், சத்யராஜா தெரியும், வரதராஜா தெரியும், ஷாரங்கராஜா தெரியும். அந்த மாதிரி 7-8 ராஜா இருப்பான். சரியா போச்சா? சேவ் பண்ணச்சேவும் சோம்பேறித்தனத்தில் நாம் என்ன பண்ணியிருப்போம், வெறும் ராஜான்னு போட்டு வச்சுருப்போம். ஒரு தடவை RAAJA போடுவோம், ஒரு தடவை RAJA போடுவோம், ஒரு தடவை ஸ்மாலில் போடுவோம், ஒரு தடவை கேப்ஸில் போடுவோம். அது நாம் நினச்சிப்போம், பரவாயில்ல நமக்கு ஞாபகம் இருக்குது, இந்த ராஜா வந்து மாம்பழ ராஜா, அந்த ராஜா மயிலாப்பூர் ராஜா, அந்த ராஜா நங்கநல்லூர் ராஜான்னு ஏதோ வச்சுக்கிறோம். ஆனால் இப்போ இந்த மெசேஜை நாம் காப்பி பண்ணி இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணும் பொழுது, அதுவும் நம்ம ஃபோன் நமக்கு ஆட்டோ கரெக்டு, நாம் ஒன்று டைப் பண்ணால் அது ஒன்று புரிஞ்சுக்கும். ரெண்டாவதா அதை நம்ம அனுப்பிச்சிடும். அனுப்பின உடனே என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் தான் நாம் யோசிப்போம், நாம் சரியான நபருக்கு தான் இதை அனுப்பினோமான்னு. அது ஒரு பதட்டம். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா? ஒரு வேகத்தில் வித்தவுட் செக்கிங் த மெசேஜ் யாருக்கு சரியாக நாம் அனுப்புகிறோம் என்பதை கூட நாம் உணர்ந்து பார்க்காமல், this is called as the real forward thinking. Once we forwarded, then only that we are thinking about the forward message. யாருக்கு தேவையில்லையோ அவளுக்கு இதை அனுப்பிச்சுடுவோம். நம்ம நடக்கும். அதுக்கப்புறம் டெலிட் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறோம், வேறு விஷயம். ஆனால் ஒரு பதட்டத்தில், ஒரு அவசரத்தில், ஒரு கவனமின்மையினாலே, ஒரு ஃபோக்கஸ் இல்லாததுனால முதல்ல மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து மெயில் டைப் பண்ணுறோம். அந்த மெயிலில் என்னென்ன மெசேஜ் வரணுன்றத ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறோமா? பாயிண்ட்ஸை நம்ம எழுதி வச்சுருக்கோமா? அதை நாம் கரெக்டாக அதை வெரிஃபை பண்ணுறோமா? முன்னாடிலாம் ஒரு நோட்ஸ் எடுப்பா, ஒருத்தர் டிக்டேட் பண்ணாலும் ஒரு நோட்ஸ் எடுப்பாள். நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைப் படிப்பா. இப்போ என்ன ஆகிடுது, ஸ்ட்ரைட்டாக கம்ப்யூட்டரில் உட்காரோம், மடன்னு ஒருத்தருக்கு இமெயில் அடிக்கிறோம், அதுக்குள்ளே இன்னொரு ஃபோன் வருது, அதுக்குள்ளே வேறு ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் வருது, மெசேஜ் வருது, மைண்டு மாறுறது. அப்போ நாம் முழுமையாக நாம் சொல்ல வந்ததை சொல்லியிருக்கோமா, சரியானா நாம் சொல்ல வந்ததை சொல்லியிருக்கோமா, இல்லை இதில் ஏதாவது ஒன்று சேர்க்கணுமா, இல்லை ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணணுமா என்பதை நாம் இப்பொழுது கவனிக்க தவறிவிடுகிறோம் மக்களே. இன்னைக்கு பொறுமையினுடையதான காலம் மிக 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 குறைந்து விட்டது. பொறுமை, பேஷன்ஸ், தட் we are the என்ன சொல்கிறது, ஒரு டெம்பர்மெண்ட் லூசர்ஸ், பேஷன் லூசர்ஸ். ஒரு விஷயம் நமக்கு தேவையான ஒன்று நடக்கணும்னா 1 வாரம் 10 நாட்கள் காத்திருந்தோம். சில சமயம் 1 வருடங்கள் கூட காத்திருந்தோம். ராமன் 14 ஆண்டுகள் காத்திருந்தான். பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். ஆனால் இன்று த லெவல் ஆஃப் வெயிட்டிங் இருக்கு பாருங்க, அப்படியே குறைஞ்சு போயிடுது. ஒரு ரேஷன் கடையில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து நாம் ஒரு பொருட்களை வாங்கின காலம் உண்டு. ஒரு கடைக்கு, ஒரு பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக 1 மணி நேரம் நாம் காத்திருந்து அந்த பேருந்தில் பயணம் செய்த காலம் உண்டு. ஒரு ரிசர்வேஷன் கவுண்டர், பண்டிகை நாட்களில் ரிசர்வேஷன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் ஒரு கவுண்டரில் போய் நின்று மணிக்கணக்கில் நின்று முன்னாடி இருக்கிற 5 பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறா, 10 பேருக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறா, அதுக்குள்ளே நமக்கு ரிசர்வ் பண்ண முடியுமா, வருமா வராதா தெரியாது, நகர்ந்து போயிட்டா நம்ம இடத்த இன்னொருத்தர் பிடிச்சிப்பான்னு கால் கடுக்க நின்று நாம் ஒரு ரிசர்வேஷன் பண்ணின காலங்கள் உண்டு. நாம் பண்ணியிருக்கோம். ஒரு திரைப்படத்திற்கு முன்னமே முன்பதிவு செய்வதற்காக நேராக போய் இருந்து 10 நாள் முன்னாடியே முன்பதிவுக்காக நின்று கால் கடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கின்னு வந்திருக்கோம். உண்டா இல்லையா?
இப்படி எல்லாத்துலேயும் நாம் பொறுமை காத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தோம். அப்போ வாழ்க்கையில் நமக்கு பொறுமை இருந்தது. இன்று எல்லாம் ஆன்லைனில் வந்துட்டோம். விரல் நுனியில் உலகம். டக் 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 டக்குன்னு தட்டுறோம், எல்லாம் லோட் பண்ணுறோம். டைன் அப்படின்னா பணம் எல்லாமே என்ன ஆகிடுது, நம்முடைய நம்பர் போட்டோன்னா பின் நம்பர் போட்டால் வந்துடுது, பேன் நம்பர் போட்டால் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த பார்கோடை வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணி தான் வந்துடுது. ஃபென்டாஸ்டிக் ஆகிடுறது. அப்போ என்ன ஆகிடுது தெரியுமா நம்முடைய லெவல் ஆஃப் பேஷன்ஸு? ஒரு ஃபோட்டோ ஒருத்தர் அனுப்புகிறார் உனக்கு, நீ நெட்வொர்க்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்க. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் 15 செகண்ட்ஸ், 15 செகண்டு. அதாவது 5G ஸ்பீடில் இருந்தால் ஸ்வைங் அப்படின்னு ஒருத்தக்குள்ள மேஜிக் மாதிரி அந்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடும். கொஞ்சம் பெரிய ஒரு MB அதிகமாக இருக்குது வச்சுக்கோங்களேன், ஒரு GB அதிகமாக இருக்குது. அப்போ அது டவுன்லோட் ஆகிறதுக்கு 15 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்படின்றோம். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் மக்கள் இடத்துல பாருங்க, அந்த 15 செகண்ட் நம்மக்கிட்ட பொறுமை கிடையாது. அந்த 15 செகண்ட் நம்மக்கிட்ட பொறுமை கிடையாது. இதெல்லாம் பகவத்கீதைக்கு சம்பந்தப்படலைன்னு நினச்சிக்காதீங்க, நிச்சயமாக சம்பந்தம் இருக்குது. பெருமாள் அர்ஜுனனுடையதான அந்த பேஷன்ஸை கரெக்டாக புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படிலாம் இன்புட்ஸ் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து, அப்புறம் அவனையும் தன்னை பற்றியே எப்படி ஒழுங்காக ரிலைஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க வச்சுட்டு, அதற்கு மேலே அவனுக்கு மிக உயர்ந்த பக்தி யோகத்தை இந்த 9வது அத்தியாயத்தில் தான் ஆரம்பிக்கலான்னு சொன்னான். அப்போ அர்ஜுனனை முதல்லேருந்து இந்த பக்தி யோகத்தை தான் உபதேசிப்பதற்கு பகவான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான்? தயவு செய்து நாம் யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில். ஒரு டிவி போட்டவுடனே அந்த காலத்தில் எழுந்து போய் அந்த சாலிடர் டைனரா டிவியை அதை ஆன் பண்ணி அதுக்கப்புறம் ஆண்டனாவை திரும்பலையா, சரியாக வந்திருக்கா, சரியாக வரலையா, ஒருத்தர் மாடிலேன்னு கத்தணும், ஒருத்தர் நடு மாடிலேயும் பால்கனிலேயும் கத்தணும், ஒருத்தர் கீழேருந்து அதை வாங்கி இல்லை தெரியல இல்லை வரல சொல்லணும். இன்றைக்கி ரிமோட் வந்தால் இப்படி அடிச்சு அப்படி அடிச்சு இப்படி தட்டி அப்படி சொருகி அது போட்டோடனே அந்த டிவியில் மெசேஜ் வந்துடணும். அது லோட் ஆகிறதுக்குள்ள என்ன ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் நம்ம இருக்கோம். இதுதான் விஷயம். ஆகையால் என்ன ஆகுது, ஒரு பதட்டத்திலேயே நாம் இருக்கோம், எப்பொழுதுமே ஒரு பதட்டத்திலே இருக்கும். அந்த பதட்டத்தினால நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படுகிறதுனா, எது வெளிப்பட வேண்டுமோ அது அதை வந்து நாம் வெளிப்படுத்துவதில்லை, எதை வெளியிடக்கூடாதோ அதை வெளியிட்டு நாம் பதட்டத்தில் ஆழ்ந்து விடுகிறோம். இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி அனசூயவே. அர்ஜுனா, இது ரொம்ப டாப் சீக்ரெட். அதுவும் இல்லாமல் சில பேருடைய மனசு இலகின மனசு. ஐயோ எனக்கு பொய் சொல்ல வராது. ஐயா, பொய் சொல்ல வேண்டும் என்று யாரும் உனக்கு உபதேசிக்கவில்லை. பின் சொல்ல வேண்டாதவற்றை எல்லாரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று தான் சொல்லுகிறோம். என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்டு, யோசிச்சு பாருங்க. இவர்கள் என்ன நினச்சிக்கிறான்னா, தாங்க ஒரு விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறது பொய் சொன்னதா அர்த்தம். இல்லை, சொல்ல வேண்டியவற்றை சொன்னா போகிறோம், சொல்ல வேண்டாதவற்றை சொல்லாமல் இருந்தாலே போகிறோம். அதான் விஷயம். கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணும். இங்கே எங்கே நாம் மிஸ்டேக் பண்ணுறோம், இதை புரிந்து கொள்வதில் நாம் தடுமாறுகிறோம். அர்ஜுனா, நீ யார் தெரியுமா? நான் ஒரு விஷயத்தை சொன்னா முதல்ல மைண்டுக்கு எடுத்துன்னு போவேன். அது ரொம்ப முக்கியம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல மைண்டுக்குள்ளே அது போய் ரிஜிஸ்டர் ஆகணும், மனசுக்குள்ளே போய் உட்காரணும். மனசில் உட்காராமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ராமனை பார்த்து காட்டுக்கு போன்னு சொல்கிறா கைகேயி. கவனிங்க நீங்கள் ஒரு விஷயம். ராமனை பார்த்து கைகேயி காட்டுக்கு போன்னு சொல்கிறா. ராமன் நிற்கிறார். கைகேயி கேட்குறா, என்ன பையா வருத்தமாக இருக்கா? நேற்று பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு இன்றைக்கி காட்டுக்கு போகணுன்னு சொன்னால் வருத்தமாக இருக்கான்னார். பெருமாள் சொன்னார், மனசா பூர்வமாக சாத்திய வச்சசா போடுற பிரவீத்து. அம்மா, என்ன நீங்கள் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டு. சில பேர் வாயில் சொல்லிடுவா, அப்புறம் அவளால் செயல்படுத்த முடியாது. ஒரு எந்தூசியாசம், அதை பண்ணும், இதை பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும், அதெல்லாம் பண்ணுற போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. குதிச்சுட்டு இருப்பா, கட்சியில் ஒன்றும் பண்ண முடியாது. மனசுக்குள்ளே அதை கொண்டு போகணும், மனசினால இசையணும், மனதில் முழுமையாக அதை நிறைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுத்தான் நாம் அதை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ராமன் கைகையை காட்டுக்கு போன்னு சொன்ன வார்த்தையை முதல்ல தன்னுடைய மனசுக்கு கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் ஓகேம்மா நீ சொல்கிறபடி கேட்குறேன்னு காட்டுக்கு போனான். ஸோ மனசை நாம் என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். மனசை நாம் என்ன பண்ணணும், டியூன் பண்ணணும். மனசை நாம் என்ன பண்ணணும், லிசன் பண்ண வைக்கணும். ஏற்கனவே சொன்ன விஷயத்தை திருப்பி ரெக்கலெக்ட் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி மனசை பக்குவப்படுத்தணும். அர்ஜுனா,
இது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ராஜவித்யா, ராஜகுஹ்யம், பவித்ரம், இதமுத்தமம், பிரத்யக்ஷாவகமம் தர்மியம், சுசுகம் கர்த்துமவ்யயம். திருவேங்கடமுடியானுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு. நேற்றே சொன்னேன், அந்த திருவேங்கடமுடியானுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம், அவனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்றைய தினம் இந்த பகவத்கீதையினுடைய 301வது எபிசோடு, இது 301. அந்த எபிசோடில் நாம் இருக்கோம். எதை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம்? ராஜவித்யா, ராஜகுஹ்யம். ராஜவித்யா, வித்யானாம் ராஜா, வித்யைகளுக்குள்ளே சிறந்தது. ராஜ்யாம் வித்யா, அரசர்கள் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது அர்த்தம், அரசர்கள்லாம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், ராஜான்றதான பதமானது க்ஷத்ரிய ஜாதியை சொல்லலைங்க. பின்ன என்னது அப்படின்னு கேட்டால், இந்த வித்யை யார் அறிந்திருப்பார்களோ அவர்கள் ராஜா. அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு சூக்ஷ்மமான பக்தி யோகத்தின் பெருமையை எவர் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் யாரு? அவர்கள் ராஜா. அவர்களை பார்த்து நாம என்ன சொல்லலாம்? ராஜாதி ராஜன் இந்த ராஜா அப்படின்னு சொல்லலாம். நம்ம அவ்வளோ பெருமை அவளுக்கு இருக்கு. ஏன்னா வித்யைகளுக்குள்ளே ராஜாவை அறிந்திருக்கிறார்கள். அந்த வித்யைகளுக்குள்ளே ராஜாவை அறிந்திருப்பதனால அவர்களும் ராஜாவாக இருக்கிறார்கள். அதனால தான் இல்லையா? ஏதாவது திரைப்பட பாடல் நினச்சிக்க வேண்டாம். ஆனால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க. ராஜவித்யா, ராஜவித்யா ஏன் தெரியுமா? இங்க க்ஷத்ரியர்களுக்கு மட்டும் விஷயம் சொல்லப்படலை. இந்த 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 வித்யைக்கு பிராமணர்கள் அருகர்கள், க்ஷத்ரியர்கள் அருகர்கள், வைஷ்யர்கள் அருகர்கள். அருகர்கள்னு அர்த்தம் தகுதி படைத்தவர்கள். இப்ப திரைவர்ணிகர்களுக்கும் இந்த வித்யானது உண்டு அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே ராஜா என்றதான பதத்திற்கு தாற்பயம் என்ன? விஷாலமான ஆழ்ந்த மனம் படைத்தவர்கள், இந்த வித்யை உணர்ந்து உபாசிக்கும் தகுதி படைத்தவர்கள் என்பதாக அர்த்தம். அடுத்தது ராஜகுஹ்யம், அதுதான் சொல்ல வந்தேன். ராஜகுஹ்யம்னா ரகசியத்தை காப்பாற்றும் வல்லமை பெற்றவர்கள். அதற்காகத்தான் இன்னைக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். ராஜகுஹ்யம் ரொம்ப ஆழமான மனது படைத்தவர்கள், அதாவது மறைக்க வேண்டியவற்றை மறைக்கும் திறமை பெற்றவர்கள். இதான் விஷயம். நேற்றுனா ப்ரீவியஸ் காலக்ஷேபத்தில் நாம் என்ன பார்த்தோம்? உபன்யாசத்தில் குருவை பிரகாசப்படுத்தணும், மந்திரத்தை மறைத்து வைக்கணும். நான் மந்திரத்தை பிரகாசப்படுத்துறேன், குருவை மறைத்து வைக்கிறேன். சில பேர் இன்னைக்கும் நாம் பார்க்கலாம், தங்களுக்கு தங்களுடையதான ஆச்சாரியர் உபதேசம் செய்தார் என்பதை கூட அவர்கள் பேசுவதற்கு தயங்குகிறார்கள். நம்ம பார்க்கிறோம். நம்ம அடியங்களுடைய ஆச்சாரியர்கள் அவர்கள் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் ரோல் மாடல், எல்லா விதத்திலையும் ரோல் மாடல். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்று நம்மாழ்வாருடைய வைபவத்தை மதுரகவி ஆழ்வார் சொல்லுவார். அதுபோல அடியோங்களுக்கெல்லாம் எல்லாமே எங்கள் ஆச்சாரியர்கள் தான். ஏன் தாய் தந்தையரை காட்டிலும் மனைவி மக்களை காட்டிலும் எல்லா விதத்திலும் வழிகாட்டக்கூடியவர்களாக, வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் நம்முடன் பயணிப்பவர்களாக ஆச்சாரியர்கள். அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் பாருங்க. மகர்ஷே கீர்த்தனாத்தஸ்ய பீஷ்ப பிராஞ்சலி ரப்ரவீத்னு ஒரு வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம்னா, வியாசர்கிட்ட பீஷ்பர் பயின்றார். அந்த பீஷ்பர் அவர் உள்ள பேசிட்டு இருப்பார். அப்போ ரோட்டில் யாராவது ஒருத்தர் நேற்று அந்த வேதவியாசரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் XYZ அவன் பேசின்னு போயிட்டு இருப்பான். வேதவியாசர்னு தன்னுடைய ஆச்சாரியருடையதான திருநாமம் காதில் விழுந்தோடனே பீஷ்மர் தலைக்கு மேலே அப்படி கை கூப்புவாராம். மகர்ஷே கீர்த்தனாத்தஸ்ய பீஷ்ம பிராஞ்சலி ரப்ரவீத். அதே போன்று தான் அடியேனுடைய ஆச்சாரியர்கள் அவர்கள் ஆச்சாரியனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் கைகளை கூப்பிக்கொண்டு சொல்லுவார்கள். அவ்வளோ பிரதிபத்தி, அப்படி ஆச்சாரிய இடத்துல பிரதிபத்தி. அவர்கள் தங்கள் ஆச்சாரியனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் கைகளை கூவித்து கொண்டு கை கூப்பிக்கொண்டு பேசுவார்கள். இப்ப குருவை பிரகாசப்படுத்தணும், மந்திரத்தை மறைத்து வைக்கணும். அர்ஜுனா இங்க பார், இதம் துதே ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் உத்தமம். இன்னொன்று, பகவானை அடைவதற்கு தடங்களாய் இருக்கக்கூடிய சமஸ்த விதமான பாபங்களையும் ஒழிப்பது. ஏனென்றால் சில காரியங்களை செய்தோம்னா உபாய விரோதி பாபங்கள் மட்டும்தான் கழியும், சிலவற்றால் ஒரு சில பாபங்கள் மட்டும்தான் போகும். ஆனால் இந்த பக்தி யோகத்தினாலே, பக்தி யோகம் நாம பண்ற பக்தி இல்லை, இது பக்தி யோகம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பக்தி யோகத்தினாலே
பகவானை அடைவதற்கு தடங்கலாய் உள்ள சமஸ்த பாபங்களும் நாசத்தை அடையும். அடுத்தது பிரத்யக்ஷாவகமம். அவகமம் அப்படின்னு அர்த்தம் சிந்திக்கப்படுவது, அறியப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் தியானிக்க தியானிக்க தியானம் பண்ண அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமாய் தித்திக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவை இது நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பக்தியா துவனன்யயா லப்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப சொன்னாரோ இல்லையோ, 11ஆம் அத்தியாயத்தில் வரப்போகிறது இந்த விஷயம். ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன அப்படின்றார். இப்படியெல்லாம் உனக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னா அனன்யா பக்தியா, சஞ்சயனுடைய கதை ஞாபகம் இருக்கா? சுத்தபாவம் கதோ பக்தியா, வேற சிந்தனை இல்லாமல் வேற எதையும் யோசிக்காமல் அப்படின்னாரோ இல்லையோ. தர்மியம், தர்மியம்னு அர்த்தம் பரம புருஷார்த்தமாகிற மோட்சத்திற்கு சாதனபூதம். பக்தியானது போக்கியமாய் தானே ஒரு பலனாக இருந்தாலும் மோட்சமாகிற அழிவற்ற பலனுக்கு அது சாதனமாய் இருக்கிறது. புரியுதா? இப்போ பக்தியை நாம் ஏன் விரும்புகிறோம்? ஒன்று நமக்கு பிடிச்சிருந்தா அதை ஏன் நினச்சிட்டு இருப்போம்ல. ஒருத்தனுக்கு ஜிலேபி பிடிக்கும், ஜிலேபியை நினச்சிட்டு இருப்பான். ஒருத்தனுக்கு ஒரு பெண்ணு பிடிக்கும், அந்த பெண்ணையை நினச்சிட்டு இருப்பான். ஒருத்தருக்கு கார் பிடிக்கும், காரையை நினச்சிட்டு இருப்பான். ஒருத்தருக்கு பணம் பிடிக்கும், பணத்தையும் நினச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி பக்தி இருக்குது. அந்த பக்தியை பண்ண பண்ண நமக்கு ஆனந்தம் உண்டாருது, பகவத் கிருபை நமக்கு கிடைக்கிறது. இப்போ பக்தின்றது நமக்கு இஷ்டமானதாக இருக்குது, நம்ம விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுறது. அது மட்டும் இல்லை சுவாமி, அந்த பக்தினாலேயே நமக்கு என்ன ஆகுது? மோட்சம்ன்றதான பயன் கிடைக்கிறது. குழந்தை இருக்குது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும். வைத்தியர் மாத்திரை கொடுக்குறார், அந்த மாத்திரை குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, வயிற்றுக்குள்ளே போக மாட்டேங்குது, தோ அப்படின்னா வாந்தி எடுத்துடுறது, தொண்டைக்குள்ளே அந்த மாத்திரை உள்ளே நுழைய மாட்டேன்றது இல்லையா? சரியா? ஆகையால் அந்த குழந்தை மாத்திரை கசக்கிறது, சாப்பிட மாட்டேன்றது. வைத்தியர் பார்த்தார், ஒரு டானிக் கொடுக்குறார், சிரப்பு அப்படின்னு ஒன்று கொடுக்குறார் இல்லையா? சிரப், அது எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். சிரப்பு எப்படி இருக்கும்? சிறப்பாக தான் இருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்தா அப்படி சாப்பிடுவோம் அந்த குழந்தை. ஏன்? அது டேஸ்ட்டாக இருக்குது, அந்த ருச்சி குழந்தைக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அது மருந்து தானே. இப்போ அந்த ருச்சி குழந்தைக்கு பிடிச்சி அந்த ருச்சியோடு அது சாப்பிட்றதாக இருக்கட்டும், ப்ளஸ் என்ன ஆகுது அப்படி கேட்டால் அதுவே அந்த குழந்தைக்கு மருந்தாகவும் இருக்குது. பக்தி யோகம்ன்றது எப்படி இருக்குது? நமக்கு அனுபவியமாக ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. அதே பக்தி யோகம் நமக்கு என்ன பண்ணுறது? மோட்ச சாதனமாகவும் ஆறுது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுவே நமக்கு மோட்ச சாதனமாகவும் ஆகிறது. அது மோட்சமாகிறதான அழிவற்ற பலனை நமக்கு அளிக்கக்கூடியது. தர்மியம் சுசுகம். சுசுகம் என்றால் சுகமாக நாம் செய்வதற்கு. என்ன சுவாமி இதை பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? ரொம்ப ட்ரை பண்ணணுமா? ரொம்ப டஃப்பாக இருக்குமா? அதாவது 5 அடுப்பை மூட்டி 5 நெருப்பை மூட்டி அது கீழே தலைகீழே தொங்குற மாதிரி இருக்கணுமா? இல்லை வெயில் காலத்தில் 5 அக்னிக்கு நடுவில் நின்று சூரியனை பார்த்துட்டு தபஸா? இல்லை குளிர்காலத்தில் இமயமலையில் கழுத்தளவு தண்ணியில் நின்று தபஸா? அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துறதான ஒன்றும் கிடையாது. பெருமாளை தியானம் பண்ணுறது அவ்வளோ ஆனந்தம். சொர்க்கம் கிடைப்பதற்காக நீ பண்ணக்கூடியதான யாகங்கள்லாம் கஷ்டப்பட்டு பண்ணுற. ஆனால் சொர்க்கம் போனால் உனக்கு சௌக்கியம் கிடையாது, சுகம் இல்லை உனக்கு. இதெல்லாம் பண்ணுன்னா நாம் ஒத்துக்க மாட்டோம். இதெல்லாம் பண்ணலாம்ப்பா, இதெல்லாம் நல்ல விஷயங்கள், இதெல்லாம் நம்ம எல்லோரும் ஈடுபடலாம், இதை நாம் நன்னா மேற்கொண்டு அபிவிருத்தி பண்ணலான்னா இப்போ யாரும் அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. ஒன்றும் இல்லை, மெட்ராஸில் பார்க்குறோம், நிறைய பேர் அமெரிக்கா போகிறதுக்கு ஆசைப்படுறா. கோவில்களில் சுவாமியை தரிசனம் பண்ணுறா, தள்ளுமுள்ளு இடிச்சுக்கிறா, ஒருத்தர் தள்ளுறா, இன்னொருத்தர் தள்ளுறா, இவா தள்ளுறா, நீ முன்னாடி போறிய நான் முன்னாடி போறிய அப்படின்றா. ஒரே கலகலப்பு. எங்கே? சுவாமி முன்னாடி கோலாகலம், கலகலப்பு. எதுக்காக? இவா
இல்லை அமெரிக்கா போனோம் சுவாமி கிட்ட வந்து வேண்டிட்டு போகலாம் வந்தேன், அமெரிக்கா போனோம் சுவாமி கிட்ட வந்து வேண்டிட்டு போகலாம் வந்தேன். சரி, நல்ல விஷயம், ஏதோ போகலாம். அப்புறம் இங்கேருந்து கிளம்பி போகிறா. எங்கே போகிறா? எமிக்ரேஷனுக்கோசரம் எம்பசிக்கு போகணும். எம்பசி வாசலில் எல்லாரையும் பிளாட்ஃபார்மில் நிற்க வைக்கிறான். அமெரிக்கன் எம்பசி வாசலில் பிளாட்ஃபார்மில் எல்லோரும் நிற்க வைக்கிறான். லைனாக நிற்பா, கட்டுக்கோப்பாக நிற்பா, அமைதியாக நிற்பா, டீசெண்டாக நிற்பா. மூஞ்சில் கொஞ்சம் கூட கோபத்தாபம் இருக்காது, வருத்தம் இருக்காது. ஏன்? விசா கிடைக்கணுமே. நாம் ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டிடியூடை பார்த்து இல்லைன்னு கேன்சல் பண்ணிவிடுவானேன்னு பயம். இது எம்பெருமான்கிட்ட கிடையாது. அந்த கோவிலில் அடிதடி பண்ணலாம், குறுக்கு நெருக்கியும் போகலாம், பாஞ்சு போகலாம், குதிக்கலாம். இவர் காலை அவர் மெரிக்கலாம், அவர் காலை இவர் மெரிக்கலாம், இவர் அவரை தள்ளலாம், அவர் இவரை தள்ளலாம். எம்பசி வாசலில் பிளாட்ஃபார்மில் வரிசையாக நிற்கச்சே அடக்க ஒடுக்குமா, அமைதியாக. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், அந்த பேஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் வரும். கேலிக்காக சொல்லலை, நாமெல்லாம் நம்மளை உணரணும். ஒரு திருக்கோவில் போனோன்னா தள்ளுமுள்ளு எவ்வளோ பண்ணுறோம். இந்த பக்கம் கும்பலில் போக மாட்டோம், அந்த பக்கம் போன க்யூ சரியா இல்லைன்றோம். ஒரு வைகுண்ட ஏகாதசி சென்னைக்கு வரிசையாக எல்லாரும் நிற்கிறதுக்கு நம்மளால் நிற்க முடியலையே. சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு பொறுமை இல்லையே. ஒரு எம்பசி வாசலில் அவன் எத்தனை தடவை வர சொன்னாலும் போய் நிற்கிறோம். 10:30 மணிக்கு ஆஃபீஸ் திறக்கிறது அப்படின்னு கேட்டால் கார்த்தால 6 மணிக்கெல்லாம் எம்பசி வாசலில் போய் நிற்கிறோம். நம்ம உண்டா இல்லையா? உண்டோ இல்லையோ? அதான் விஷயம். சுசுகம். பெருமாள் கிட்ட வரச்சே எந்த கவலையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. அவனை சுலபமாக நாம் அனுபவிக்கிறோம். மற்ற இடங்களில் போனால் நமக்கு கஷ்டம். இப்போ சொர்க்காதிகள் போகிறதுக்கு நீ கஷ்டப்பட்டு யாக யஜ்ஞாதிகள் பண்ணுற, அங்கே போயும் உனக்கு அத்தியந்தம் சுகமானது ஏற்பட போகிறதில்ல. ஆனால் பகவத் தியானம்ன்றது எப்பொழுதுமே உனக்கு சுகாவகம், எப்பொழுதும் ஆனந்தத்தை அளிப்பது, எப்பொழுதும் சந்தோஷத்தை அளிப்பது, சுகத்தை அளிப்பது, சௌக்கியத்தை அளிப்பது. அடுத்தது என்ன? அவ்யயம். அவ்யயம்னு அர்த்தம் என்றும் அழியாதது, என்றைக்குமே அழியாதது. லோகத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு செய்து பலனை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் கூட அழிந்துவிடும். அதுக்கு தான் ஒரு திருஷ்டாந்தம் சொன்ன நேற்று. அதாவது நாம் பணத்தை சம்பாதிக்கிறோம் அல்லவா, அப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுன்றது கண்ணீர் மாதிரி. கண்ணீர்ன்றது கண்ணிலிருந்து மட்டும்தான் வரும், ஒரு வழியாக தான் வரும். அப்போ நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கே, அது ஒரே வழியாக தான் வரும். செலவுன்னு வச்சுக்கோங்க, அது வியர்வை மாதிரி எல்லா பக்கமும் வந்து கொட்டி வழிஞ்சு போயிடும். புரியுதா? பணத்தை சம்பாதிக்கிறது சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரே வழி தான். பட் வேற நமக்கு செலவுன்றது எல்லா வழியிலும் வந்துடும். அந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறாய், அந்த காரியத்தினுடையதான பலன் உனக்கு சாஸ்வதமான பலன் இல்லை. ஆனால் பக்தி யோகத்தை செய்தாயானால் அதனுடைய பலன் உனக்கு நிரந்தரமான பலன். ஆகையாலே அர்ஜுனா, ரகசியத்தை காப்பாற்றும் பெருமை பெற்றவன் நீ. உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை சொன்னால் அந்த ரகசியத்தை நீ காப்பாற்றுவாய் என்பதினால்தான் மிக மிக ரகசியமான இந்த உபதேசத்தை உனக்கு செய்கிறேன். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ராஜவித்யா ராஜகுஹ்யம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுகம் கர்த்துமவ்யயம் சுசுகம் கர்த்துமவ்யயம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ ந கர்த்தவ்யா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதான். காலக்ஷேபா நகர்த்தவ்யா க்ஷீணமாயு, ஆயுஷானது போயிட்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான், டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு, மஸ்ட்டு.
கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು. ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ನೀನು ಮೊಸಳೆಯಂತೆ. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಶ್ರೀಶೈಲದ ಕಾಕಿಯಂತೆ. ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು. ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು. ಒಳಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು. ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ. ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು. ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ. ವಿಠಲ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ.
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।